Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் மாசிக்கொடை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். இந்த திருவிழா எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது? என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலும் ஒன்று. தமிழகம் மட்டுமில்லாமல் கேரளாவில் இருந்து வரும் பெண் பக்தர்கள் இருமுடி கட்டி வந்து பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டு செல்வதால் இது பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படுகிறது. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் வருடம் மாசி கொடை விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த வருடம் மாசி கொடை விழா இந்த கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் தந்திரிகள் கொடியேற்றி வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ், அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர்கள் பங்கேற்றனர். தமிழகம் மட்டுமில்லாமல் கேரளாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் அம்மனுக்கு 3 கால பூஜைகள், வெள்ளி பல்லாக்கில் அம்மன் வீதி உலா போன்ற நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. 10வது நாள் இரவு சிகர நிகழ்வான ஒடுக்கு பூஜையுடன் விழா நிறைவடையும் நிலையில் மார்ச் 14ஆம் தேதி அன்று உள்ளூர் விடுமுறையும் விடப்பட உள்ளது. கோவில் திருவிழாவை முன்னிட்டு குமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்கள் பக்திக்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கேரளாவில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. வணக்கம். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். Taste the Daily.